கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முதன்முறையாக சிறப்பு நிகழ்ச்சி. மக்கள் சபையில் நமது மேயர் திரு எஸ்.ஏ. சத்யா அவர்களுடன் எமினன்ட் உமன் குரூப் ஆஃப் ஓசூர் பங்கேற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி அடுத்து வருவது. ஆர்கனைஸ்டு பை ஓசூர் ஜாக் மீடியா பப்ளிக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசூர் கார்பரேஷனோட ஃபர்ஸ்ட் மேயரா பொறுப்பேற்றது உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது? இது ஒன்றும் குறிப்பிட்டு ஒன்றும் காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிப்புலேருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது, அவ்வளோதானே தவிர இது குறிப்பாக ஒரு காரணம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். சார், ஐ எம் விஜயலட்சுமி, பிரின்சிபல் ஆஃப் அச்சீவர்ஸ் அகாடமி. என்னுடைய முதலிடம்ங்கிறதுக்கு வந்து எப்பயுமே ஒரு தனித்துவமான இடம் உண்டு. ஒசூரினுடைய முதல் மேயராக எங்களது பள்ளியின் சார்பாக எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பள்ளி பருவம்ங்கிறது வந்து துள்ளி திரிந்த காலம்னு சொல்லுவாங்க. பள்ளி பருவம், கல்லூரி பருவத்துல உங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணலாமே. எங்களுடைய பள்ளி காலம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையா இருந்தது. அன்னைக்கு இருந்த ஒசூர், அன்னைக்கு இருந்த அழகு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் பள்ளிக்கு செல்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணிகள் பெய்கின்ற ஒரு ஒரு ஊரா இருந்தது இன்றைக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒசூர் இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி கிடையாது. எங்களுக்கு அதுவே வந்து ஒரு சந்தோஷம். எழுந்தோடனே அந்த இப்போ நம்ம ஊட்டியில போற மாதிரி இருக்கும் ஒசூர். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பருவ காலம் அது. So good evening, Sindhu, Osur Public School Principal. So can you just brief ongoing projects in and around Osur, like another projects that are going on? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற பிறகு ஓராண்டு கழிச்சு தான் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. கடந்த ஒரு 5 வருஷமாக முன்னாடி ஒரு 5 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் என்பது நடக்குது. அதே மாதிரி ஒசூர் வந்து முதலாக மாநகராட்சி ஆட்சி. அந்த மாநகராட்சியாக வர காரணம் கூட திராவிட முன்னேற்ற நாங்கள். அதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே ஒசூர் நகராட்சியாக இருக்கின்ற போது பார்த்தீங்கன்னா ஒசூர் 30 வார்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நகராட்சியோட நாங்கள் வந்து மத்திகிரி, ஜூஜுவாடி, மூக்கண்டப்பள்ளி, அரசனத்தூர், சென்னத்தூர் போன்ற 5 பகுதிகளையும் ஒசூரோட இணைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த மாநகராட்சி ஒசூர் வளர்ந்துருக்கு. இந்த மாநகராட்சிக்கு தேவையான கட்டமைப்பு சரியாக இல்லை. ஆனால் அந்த கட்டமைப்புகள் அமையப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஏற்கனவே இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட் அன்னைக்கு நான் சேர்மன் ஆகும்போது நம்முடைய மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர், அவர் துணை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் என்ற பொழுது கட்டி பஸ் நிலையம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் 4 நாள் மக்கள் தொகை அதிகமாகிட்டே போறாங்க. நிறைய வெளி மாநிலங்கள் வந்து தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒசூர்ல படையெடுத்து இங்க வந்து வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டுகள்லாம் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு இடம் இருக்குது. அதன் காரணமாக இன்றைக்கு 50 கோடி ரூபாய் செலவில் நம்ம வந்து அது வந்து மப்சல் பஸ் ஸ்டாண்ட், புறநகர் பஸ் ஸ்டாண்டாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டா மாறப்போகுது. இது வந்து ரொம்ப எசென்ஷியல் இன்னைக்கு இருக்கிற ஒரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பாத்தீங்கன்னா மற்ற சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கூட நம்மளோட சின்ன ஊர்களில் கூட பாதாள சாக்கடை திட்டம். அந்த பாதாள சாக்கடை திட்டம் என்பது ஒரு பெரிய கனவு நம்ம ஊர் மக்களுக்கு. அது வந்து 582 கோடியில இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டு அது கிட்டத்தட்ட ஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 340 கிலோமீட்டர், 340 கிலோமீட்டர்ஸ் வந்து டெண்டர் கொடுக்கும். இன்னைக்கு அதை வந்து 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வேலை டிசம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம 80 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை திட்டம் பண்ணி முடிச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் மார்க்கெட் கூட எனக்கு அதை சிதிலம் அடைஞ்சு 20 வருஷமா அப்படியே மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டு கூட ஃப்ரண்ட் வாங்கி இன்னைக்கு அந்த மார்க்கெட் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்கள்ல வந்து கடந்த 5 வருஷமா செய்யாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி நமக்கு என்னதான் நிதிகள் இருந்தாலும் கூட, அமைப்புகள் இருந்தாலும் கூட நமக்கு வேலை செய்வதற்கான ஊழியர்கள், அலுவலர்கள் எல்லாம் வேணும். அவங்களாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கிளினிக் வச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க, ஸ்கூல் வச்சிருக்கீங்க, டீச்சர்ஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நீங்க டாக்டர்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பற்றாக்குறை இருக்கு. ஆனா அதை கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒசூர் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு போயிருக்கு. இன்றைக்கு உலக அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா
13 வளர்கின்ற மாணவர்கள் 13வது மாணவர்கள் சொல்லியிருக்கிறேன். நன்றி மேடம். பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்ல போனீங்கன்னா வந்து அது பெண்களை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, அனைவரையும் சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஒரு பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் என்று சொல்றோம். அந்த பெண்களை போற்றுவது நம்முடைய அனைவருடைய கடமை. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா எல்லாரும் அதுக்கு பொதுவாக வந்து அனைவரும் சரியாக இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு என்ன என்னுடைய அட்வைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் வந்து டக்குன்னு எல்லாம் மனசு திறந்து பேசக்கூடியவங்க, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க. கொஞ்சம் போல்டாக இருக்கணும் பெண்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய குடும்ப சூழ்நிலை பல சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட ஒரு இணக்கம் இருந்தால் உங்களுடைய பாதுகாப்பு உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் இருந்தால் தான் உறுதின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு என்னோட டிப்ஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். மற்றபடி அதற்கு நீங்கள் பாதுகாப்பு இருக்கணும்னு சொன்னால் அனைவரும் அதற்கு. இப்போ நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க, என் வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் பாதுகாப்பாக இருந்தப்போ அது இருக்கிற மற்ற பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் உணரணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் ஆண்களானாலும் சரி மற்றவர்களான உணர்கின்ற பொழுது மற்ற பெண்களை நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்களாக நினைக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், நான் டாக்டர் சீதா, பேராசிரியர் அதியமான் காலேஜ். ஸோ நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி, ஏன்னா இப்போ ஒசூர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸும் ஜாஸ்தி, காலேஜஸ் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி மாணவர்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள் கொடுக்க விரும்புறீங்க? மாணவர்களுக்கு இல்லை, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கடைசி வரைக்கும் வந்து அந்த கல்வி தான். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் படித்த கல்வி தான் காரணம். ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் ஆசிரியராக இருக்கீங்க, மருத்துவராக இருக்கீங்க, வழக்கறிஞராக இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக படிக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூல் எடுத்தாலும் சரி, அந்த ஸ்கூலில் பெண்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். அதுக்கு ஒரு உதாரணம். ஆக பெண்கள் மட்டும் கிடையாது, இன்றைக்கு ஆண்களும் படித்து கொண்டு வருகிறார்கள். நம்ம மாவட்டம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு பள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 38வது இடத்துல இருந்த நம்முடைய மாவட்டம் இந்த முறை 16வது இடத்துல நம்முடைய மாவட்டம் வந்திருக்கு, தேர்ச்சி பெற்றிருக்கு. ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கல்வி என்பது எல்லாருக்கும் தேவை என்பது எல்லாரும் உணர்ந்து இருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து பெண்களே வந்து கல்லூரிக்கு போக முடியாது, படிக்க முடியாது. உங்களுக்கு பெண்களுக்கு கல்வி இருக்குல்ல, மறுக்கப்பட்டிருந்தது. அதே போல மருத்துவம் கூட பெண்கள் படிக்கக்கூடாதுன்ற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் மாறி பெண்களும் நிறைய ஆண்களுக்கு இணையா படிக்கிறாங்க, ஆண்களும் படிக்கிறாங்க. படித்தால் மட்டும் போதாது, நம்ம அந்த ஒரு நல்ல அதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இல்லை ஸ்கூல்ல சொன்னாங்க நீங்க டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து அப்படி வளரக்கூடாது. நீங்கள் எதுல வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த துறையை கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்துல அந்த கல்வி என்பது அதை வந்து எப்படின்னா ஒரு விளையாட்டா ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கணும். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி அதை எடுத்துட்டு போகும்போது உங்களால் நிச்சயமா கல்வியில வெற்றி பெறணும், படிச்சு முன்னுக்கு வர முடியும். படித்து முன்னுக்கு வந்தா கூட இன்றைக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் நம்ம ஒசூல் இருக்கு. படித்தவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் தொழிலாளர்கள் ஒசூல் கம்பெனிஸ்ல மட்டும் இருக்கிறாங்க. ஆக இது எதை காட்டுகிறான்னு சொன்னா, கல்வி படிப்பதற்கு உண்டான ஒரு கட்டமைப்பும் நம்முடைய அரசை ஏற்படுத்துது. தனியார் பள்ளிகள் இருக்கு, எல்லாரும் தர்றாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகளுக்கு இணையா நம்முடைய அரசு பள்ளிகள் எல்லாம் வந்திருக்கு. ஆக இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு மற்ற மாநிலங்களை விட நம்முடைய ஸ்டேட், இந்தியாவிலே நம்முடைய ஸ்டேட் உயர்கல்விக்கு செல்வதில் முதலிடத்துல நாம் இருக்கிறோம். இப்படி கல்வியில வந்து நம்ம ரொம்ப முன்னேறிய மாநிலமா இருக்கிறோம். அதனால வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. அதை வந்து சரியா வந்து நீங்க உங்களுக்கு நல்ல துறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். தேங்க்யூ சார். இப்போ நான் விமன்ஸ் காலேஜ்ல இருக்கிறதுனால ஒரு இது சொல்றேன். ஏன்னா ஏர்லி மேரேஜ்ன்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமா காணப்படுது. அதுக்காக வந்து என்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வை நீங்க மக்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
அது பெண் சிசு கொலை, ஏர்லி மேரேஜ். பெண் சிசு கொலை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்து பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல பெண் குழந்தைங்க தான் பெற்றோரை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மனநிலை எல்லாம் மாறிடு. அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி நீங்க சொல்றது அந்த மேரேஜ், அந்த சிறார்களுக்கு மேரேஜ் பண்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அது கல்வி அறிவு இல்லாதான் நான் சொல்றேன். படித்திருந்தா கண்டிப்பா படிச்சவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. படிக்காதவங்க தான் அந்த அந்த அறிவு இல்லாதவங்க தான் பண்றாங்க. அதற்கும் வந்து நம்முடைய அரசு நிறைய முயற்சிகள் எடுக்குது, நிறைய வழக்குகள் போடுது, பெற்றோர்கள் மேல வழக்குகள் போடுது. அதுக்கு முன்னாடி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா முன்னெல்லாம் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி யாரோ ஒருத்தருக்கு அந்த தகவல் கிடைச்சா கூட போலீஸ்க்கோ கலெக்டருக்கோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வர காரணம் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த கல்வி கிடைச்சிருந்தாங்க. அந்த கல்வியினால மட்டும்தான் இதெல்லாம் ஒழிக்க முடியும். நம்ம ஒசூர் மாநகராட்சி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னு உங்களோட பார்வை, என்ன மாதிரி இருக்கணும்னு ஃபோக்கஸ் வச்சிருப்பீங்க? அது வந்து நான் மட்டும் நினைச்சேன் பார்த்தது. என்னுடைய ஆசைகள் சொல்றேன். நல்லா வந்து ஒசூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் நிறைந்த ஒரு பூங்காவா ஒசூர் இருக்கணும். சாலைகள் எல்லாம் அழகா இருக்கணும். அதிகமாக அந்த சாலையோர கடைகள் இதெல்லாம் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், தேவையான குடிநீர் மக்களுக்கு கிடைக்கணும். இப்படியெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னா நான் நினைச்சா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு எல்லாரும் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அனைத்து மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்னு கிடையாது. சிரமம், காலம் எடுக்கும், அதுக்கு நேரம் ரொம்ப எடுக்கும். அதனால நம்ம எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நானே நிறைய இடத்துல பார்க்குறேன். நம்ம மாநகராட்சியிலேருந்து அந்த குப்பை எடுக்கிறாங்க. அந்த குப்பையை எடுத்துட்டு நம்ம மாநகராட்சியிலேருந்து அந்த ஊழியர்கள் போன போது அடுத்தது ஒரு பேக்கில் கொண்டு அந்த குப்பையை கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த பொதுமக்கள் வந்து அந்த தவறை செய்யக்கூடாது. நம்ம நிறைய பேர் காலையிலேயே வந்து குப்பை கொடுக்க வந்து வீட்டில் கொடுக்க மாட்டோம்றாங்க. சில பெண்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கிடைச்ச தகவல் நான் காலையில் எழுந்தோடனே குப்பை பெருக்கிறோம், கொஞ்சம் முழிக்கணுமா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை சில இடங்கள்ல இருக்கு. எல்லாரும் சொல்லலை, சில இடங்கள்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி இது. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போயிருப்பாங்க, செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போயிருப்பாங்க. பேச்சுலர்ஸ்மே இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்கலாம் வந்து இல்லை மதியம் தான் இருப்பாங்க வீட்டில். மதியத்துக்கு செகண்ட் ஷிஃப்ட் அவங்க நைட்டு வந்து தூங்கிருப்பாங்க. காலையில் எழுந்து நீட்டாக அந்த பேக்கில் கட்டிட்டு, பிளாஸ்டிக் பேக் கட்டிட்டு எங்கேயோ ஒரு ஓரத்தில் வீசிட்டு போகிறோம். இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா நான் ஒருத்தர் அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும். நம்ம ஊர், நம்ம பகுதி இது, நம்ம தெரு. நம்ம எப்படியே வீட்டில் குப்பையை போட மாட்டோம்ல, அந்த மாதிரி நம்ம தெருவில் குப்பையை போடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள குப்பையை நம்ம ரோட்டில் போடக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்டையும் வரணும். அது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அதெல்லாம் வந்தால் தான் மாறுது. அப்படி இது ஏன்னா பிளாஸ்டிக்கை நம்ம வந்து ஒழிக்கணும்னு நினைக்கணும். ஆனால் பிளாஸ்டிக்கை வந்து இது வரைக்கும் யாருலையும் ஒழிக்கவே முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்குள்ளே வந்துனே தான் இருக்கு. நம்மள அறியாமே நம்ம அதை பயன்படுத்துவோம். அந்த பொக்கே வந்துருக்கு, இந்த பொக்கையை சுற்றியும் பிளாஸ்டிக் தான் சுற்றி வந்துருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி நம்ம வந்து நம்மள அறியாம அதை நாம பயன்படுத்தணும். நீங்க எல்லாம் படித்தவர்கள், ஆசிரியர்களா இருக்கீங்க, மருத்துவர்களா இருக்கீங்க. இந்த ஊரின் மேல, சமுதாயத்தின் மேல உங்களுடைய அக்கறை பங்கு என்ன? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லோ பேட்ச் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இந்த மாதிரி அவேர்னஸ் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சோர்ஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். மேபி இன் ஷார்ட் ஃபியூச்சர் எல்லாம் சரியாயிடும் நம்புறோம். பசங்களை உருவாக்குறது தான் எங்களோட டியூட்டி. ஆக்சுவலி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிரைம் மினிஸ்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது. மெயின்லி சொல்லியிருக்கிற விஷயமே இதுதான், டேக் கேர் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்சஸ், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு தான் சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம நாடு பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு.
அதே நேரத்தில் பெரிய பரப்பளவில் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பரப்பளவு நம்மளுக்கு ஈக்குவலாக மக்கள் தொகை இருந்தாலும் கூட பெரிய பரப்பளவு கொண்ட நாடு. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நிலப்பரப்பை வந்து அப்படியே அந்த இயற்கையை வந்து பாதுகாத்துட்டே வராங்க. நீங்கள் டென்சிட்டி நம்மளாம் கட்டிடங்களை இப்படி கட்டுறோம், அவங்க உயர கட்டுறாங்க. எந்த இடத்துலையும் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்குலாம் அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்காது. இது எதுக்காகன்னா அவங்களுடைய வளங்கள் வந்து எந்த இடத்துலையும் தப்பாக டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நாமளே வந்து ஏரிகள் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டாக பண்ணியிருக்கோம், தூர்வா ஏரிகளெல்லாம் வந்து ஸ்டேடியம் பண்ணியிருக்கோம். நிறைய இன்னைக்கு பெங்களூர் சிட்டியில் 1600 ஏரி இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 600 ஏரி கூட இல்லை. ஒரு உதாரணம். அப்படி நிறைய இயற்கையை நாமே நம்மளை அறியாம நம்ம அழிச்சிட்டோம். அதை மறுபடியும் வந்து உருவாக்கணும். அது உருவாக்கினா மட்டும்தான் வந்து அடுத்த சந்ததியினருக்கு நல்லா இருக்கும். சார், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஏன்னா ஒரு சில்ட்ரன் கிட்ட வந்து இப்போ மாரல் வேல்யூஸ், தென் சோசியல் அவேர்னஸ் இதெல்லாம் தான் கிரியேட் பண்ணணும். நான் கேட்ச் தம் யங், அந்த யங் மைண்ட்ல நம்ம என்ன இன்கல்கேட் பண்றோம் அதுதான் வரும். அந்த டியூட்டியை நாங்கள் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியா குட் சிட்டிசன்ஸா உருவாக்குறதுல எங்களோட பங்கு. ஹெல்த் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கிளினிகஸ்ல தான் வந்து நாங்கள் அவேர்னஸ் கொண்டுட்டு வரோம். அதுதான் எங்க சைட்ல இருந்து நாங்கள் பண்றது அந்த இது அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ். மோஸ்டா இப்போ நான் காலேஜ் சைட்ல ஒர்க் பண்றதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ். நீங்க சொன்ன இந்த வேஸ்ட் செக்ரிகேஷன் பத்தி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தத்தையும் பார்த்தோம்னு சொல்லிட்டு 2018ல ஒரு வீடியோ பண்ணி பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அவங்களோட ஸ்கூல் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் பிராக்டிசஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ். அண்ட் ரீசெண்டா கூட நாங்க வந்து கிளே கணேஷா மட்டும் தான் பண்ணணும்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஒரு இது பண்ணோம். அண்ட் எஸ்டிஜி கோல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா எங்களோட இது வந்து பங்கு வந்து ஒசூர் கார்பரேஷன்ல இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கிற வயசுல நாங்க வந்து எங்கனால முடிஞ்ச அளவுக்கு மேடம் சொன்ன மாதிரி கிளன்லினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பர்சனல் பிளஸ் பப்ளிக் கிளன்லினஸ் ரெண்டுலையுமே நாங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுல எங்கனால என்னென்ன அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ லைக் ரைட் ஃப்ரம் இந்த ஸ்டாஃப்ஸ் இருந்து டு உங்க லைக் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் வெல்ஃபேர் கூட இணைஞ்சு எங்கனால என்னென்ன கிளன்லினஸ் அவேர்னஸ் பிளஸ் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. நான் இதே உங்களை நீங்க மருத்துவர்ன்றதுனால இதை நான் இப்போ குறிப்பாக கேட்டேன். ஏன்னா நிறைய மருத்துவ கழிவுகள் வந்து வேஸ்ட் அங்கே தான் உருவாகுது. அதை வந்து எடுத்து போய் தரம் பிரித்து அதை வந்து அதுக்குன்னு ஒரு டீம் பண்ணுறாங்க. நாங்கள் மாநகராட்சியோ அந்த நகராட்சியோ நாங்கள் பண்ண முடியாது. அது நிறைய இடத்துல வந்து இருக்கா சொல்லணும்னா நிறைய இடத்துல வந்து யாருக்குமே தெரியாமல் ஏரியில் அங்கே எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால தான் உங்களை வந்து கேட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம் லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குறவங்க ஆசிரியர். இவங்க ஆசிரியர்கள் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு பள்ளியில் ஆகட்டும் கல்லூரியில் ஆகட்டும் வேலை செய்கிறாங்கன்னா பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை சந்திக்கிறாங்க. மற்றவங்களை விட அதிகமாக குழந்தைகள் வளர்ற இடம் பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் மடியில் தான். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் நினச்சா அந்த சமுதாயத்தையே மாற்ற முடியும். ஆசிரியர் நினச்சா கண்டிப்பாக நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு ஆசிரியர்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. முன்னெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு டீச்சரை வரனாலே நாங்கள் பயந்துன்னு ஒழிஞ்சுக்குவோம். இன்னைக்கு டீச்சரை பசங்களை பார்த்து பயந்து ஒழிஞ்சுன்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இது ஒரு ஜோக்கா சொல்றேன். இது எல்லா இடத்துலையும் கிடையாது. ஆனால் அந்த மதிப்பு மரியாதை ஆசிரியர்கள் மேல வரணும். மாதாபிதா குரு தெய்வம்ன்றோம். குருவை வந்து தெய்வத்திற்கு முன்னாடியே நம்ம வச்சிருக்கோம். அந்த அந்த கட்டமைப்பு அந்த சூழ்நிலை இருந்தாதான் இதெல்லாம் சரியா இருக்கும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஹொசூர் ஜாக் மீடியா பப்ளிக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த புத்தம் புதிய நிகழ்ச்சி மக்கள் சபையில் நமது மேயர் வித் எமினன்ட் விமன் குரூப் ஆஃப் ஹொசூர். நமது ஹொசூர் மேயர் மதிப்பிற்குரிய திரு எஸ்.ஏ. சத்யா அவர்கள் ஒரு சிறந்த மேயர், அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி பிளாஸ்டிக் ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், சுத்தம், சுகாதாரம் மற்றும் பசுமையான சுற்றுப்புறச் சூழல் உள்ளிட்ட இன்டர்நேஷனல் டாபிக்குகளை அருமையாக பேசி கலக்கிய நமது அன்பிற்குரிய மேயர் திரு எஸ்.ஏ. சத்யா அவர்களுக்கு தமிழ்நாடு பிரஸ் கிளப் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்கள். தேங்க்யூ ஆல்.